நண்பர்களே வணக்கம். நான் உங்க கிருஷ்ணா. ஸோ இன்னைக்கு வீடியோக்குள்ள போயிடலாம் வாங்க. ஆக்சுவலி நம்ம நேற்று என்ன சொல்லியிருப்போம்னா பர்ஃபெக்டாக ஒர்க் ஆயிருக்கும் நேற்றுக்கான லெவல்ஸ். நான் இப்போ வச்சிருக்கிறது வந்து இது டெய்லி சார்ட் பாருங்க. என்ன நடந்துச்சு அப்படின்றது மட்டும் பாருங்களேன். ஒன் செகண்ட். எஸ், யா, லுக் அட் திஸ். மார்க்கெட் இன்னைக்கு ஓப்பன் ஆனது பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் டேவோட பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் ஓப்பன் ஆகிட்டு கீழே ரிஜெக்ட் எடுத்து இந்த சிங்கிள் பிரிண்ட்ல ரிஜெக்ட் எடுத்து பர்ஃபெக்டான ஒரு ஹை. நம்ம எவ்வளோ அக்யூரேட்டாக இந்த லெவல்ஸை சொல்லியிருப்போம். நம்ம வீடியோ நேற்று பார்த்தவங்களுக்கு தெரியும். ஸோ வீடியோ பார்க்காதவங்க நேற்று நான் போட்ட வீடியோ போய் பார்த்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நம்மளோட ப்ரிடிக்ஷனை கெஸ் பண்ணுங்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத. ஸோ இந்த சிங்கிள் பிரிண்ட் யூனிக்காக ஒர்க் ஆகும். அது நம்மளோட சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் சொல்கிற ஒரு இதுதான். ஸோ பார்த்தீங்கன்னா செம்மையாக ஒர்க் ஆயிருக்கும் இன்னைக்கு சிங்கிள் பிரிண்ட். பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு செகண்ட், இப்போ பாருங்களேன். மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு அங்கேருந்து எக்ஸாக்ட்லி இந்த சிங்கிள் பிரிண்ட்ல ஒரு ரிஜெக்ஷன். என்ன ஒரு மூவ், கிட்டத்தட்ட ஒரு 24,400 இருந்து 24,000 கிட்டத்தட்ட 400 பாயிண்ட்ஸ் கிட்ட மூவ் ஆச்சு. சரி, ஓகேங்க. இந்த சிங்கிள் பிரிண்ட் கிட்ட வந்துச்சு. எனக்கு எப்படி எந்த இடத்துக்கிட்ட எனக்கு என்ட்ரி எடுக்கணும் அப்படின்னு தெரியல அப்படின்னா சிம்பிள். இது 5 மினிட்ஸ் கேண்டில் பாருங்க. 5 மினிட்ஸ் கேண்டில் இந்த ரெட் கேண்டில் வந்துமே கூட ரிஜெக்ட் ஆச்சு. இந்த இடத்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு பேலன்ஸ்ட் ஆகிட்டு இருந்தாங்க. மார்க்கெட் சைட்வேஸ்ல இருந்துச்சு. சரி, ஓகே. இந்த கேண்டில்குள்ள நான் எந்த கேண்டில் என்ட்ரி எடுத்து எங்க ஸ்டாப் லாஸ் வைக்கிறதுன்னு உங்களுக்கு டவுட்டா இருக்கும், ரைட்டா? ஏன்னா உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் பெருசாகவும் ஆயிடக்கூடாது. ஸோ அதில் நம்ம கிளியரா இருக்கணும். அதுக்காக தான் நம்மளோட ஆர்டர் ஃப்ளோ இண்டிகேட்டர் இருக்கு. இது 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம். நான் வச்சிருக்கிறது நிஃப்டியோடது பாருங்க, ஃபியூச்சர் சார்ட்டு. ஸோ இன்னைக்கு வந்து 5th, ஓகேவா? 9:15 இருந்து பார்த்துட்டே வந்தீங்கன்னா தெரியும். இந்த கேண்டில் பாருங்க, அதாவது 11:30 கேண்டில் என்ன ஆயிருக்கும், ஒரு ரெட் கேண்டில், ரைட்டா? பட் டெல்டா பார்த்தீங்கன்னா கிரீன்ல இருக்கும். ஸோ உங்களுக்கு புரியுதா? இங்க இந்த பார்ஸ் தெரியுதா? இது கிரீன். ஸோ இதுக்குள்ள இருக்க பையர்ஸ், சாரி, இந்த கேண்டில்குள்ள இருக்கிறது ஃபுல்லாவே பையர்ஸ், செல்லர்ஸ் கிடையாது, ரைட்டா? ஸோ அடுத்த கேண்டில் க்ளோசிங் அந்த கேண்டிலோட ஹைல க்ளோஸ் வச்சிருக்கு. ஸோ இங்கே தான் நம்மளோட என்ட்ரியை நீங்க பிளேஸ் பண்ண போறீங்க. அதாவது 460 அப்படின்ற லெவல்ல நீங்க என்ட்ரி எடுத்திருந்தீங்கன்னா என்ன ஒரு ஹை போச்சு பாருங்க. 900 கிட்ட போயிருக்கு. வேற லெவல் என்ட்ரி. பட் ஆனால் இன்னைக்கு நான் ஆக்சுவலி இந்த என்ட்ரியை மிஸ் பண்ணிட்டேன்றதை விட மார்க்கெட்டை பார்க்கல. வேற ஒரு ஒர்க்காக வெளியில போயிட்டேன். ஈவினிங்காக தான் மார்க்கெட் பார்த்தேன். ஆனால் நம்ம சொன்ன லெவல் பெர்ஃபெக்டாக ஒர்க் ஆயிருக்கும். எக்ஸ்ட்ரா ஒரு கன்ஃபர்மேஷன் தான் நான் இந்த ஆர்டர் ஃப்ளோ இண்டிகேட்டர்ஸ். ஃப்ரீயாகவே ட்ரேடிங் நேவ்ல நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே நண்பர்களே, நாளைக்கான லெவல்ஸ் என்னன்றதை பார்த்துருவோம். ஸோ மார்க்கெட் இன்னைக்கு ஒரு அவுட் சைட் பார், ஒரு சூப்பரான ஒரு ஹைல க்ளோஸ் வச்சிருக்கு மார்க்கெட், ரைட்டா? ஸோ இதுக்கப்புறம் மார்க்கெட்டில் என்ன நடக்குதுன்றத ஃபர்தராக வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நம்ம ஆல்ரெடி ஒரு லெவல் சொல்லியிருப்போம் நிஃப்டியில், இந்த லெவல் வரைக்கும் போகுன்றது. அதாவது 25,300, ஓகேவா? 285 இந்த லெவல் வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம் ஃபார் பையிங்க்கு. நாளைக்கு மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆகுதுன்றதை பொறுத்து தான் அது வந்து டிசைட் பண்ண முடியும். ஸோ 25,300 வரைக்கும் என்னோட எக்ஸ்பெக்டேஷன் ஃபார் பையிங்க்கு. ஸோ இது வந்து வீக்லி சார்ட் நான் சொல்கிறது. ஸோ டெய்லியில் பார்த்தீங்கன்னா நாளைக்கு மார்க்கெட் மேபி ஒரு சைட் வேஸில் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இன்னைக்கு ஒரு சூப்பரான ட்ரெண்டிங் டே நடந்துச்சு இல்லை, அதனால். ஸோ நாளைக்கு ஒரு சைட் வேஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். அகைன் இந்த சிங்கிள் பிரிண்ட் வரும்போது நம்ம வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ பையிங்க்கு நான் சொன்ன அந்த 25,300 தான். ஸோ நாளைக்கு ஒரு சைட்வேஸில் இருக்க சான்சஸ் இருக்குது. ஸோ பெருசாக ட்ரேடிங்க்கு நாளைக்கு எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் கிடைக்க வாய்ப்புகள் இல்லை. நன்றி. நான் நாளைக்கு ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். யாருக்காவது மார்க்கெட் ப்ரொஃபைல் கற்றுக்கணும்னு இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்க அப்படின்னா நான் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் ஃபர்தராக டீட்டெயில் என்னன்றதை சொல்கிறேன். நன்றி நண்பர்களே.